ஆரம்ப காலத்துல நம்ம ஸ்கூல்லயோ, காலேஜோ படிச்சிருப்போம். ஆனா, அந்த கான்செப்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் மார்க்குக்காகவும், கிரேடுக்காகவும் நம்ம படிச்சிருந்திருப்போம். அதே மீறி நம்ம ஸ்டாஃப்ட்ட எந்திரிச்சு கேள்வி கேட்டா, அவங்க சொல்ற பதில் என்னன்னா, சொம்புலிங்கம்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவரோட புக்க வாங்கி படிக்கணும். அப்படி சொல்லி நம்ம வாய அடைச்சிருந்திருப்பாங்க. அந்த மாரி நெறைய கான்செப்ட் நம்ம படிச்சிருந்திருப்போம். அந்த கான்செப்ட்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிற இந்த எபிசோட் பேரு தான் காம்பாக்ட் டிஸ்க். சிடிஸ் அதிகமா நம்ம யூஸ் பண்ணி மூவிஸோ, ஆடியோஸோ கேட்டிருந்திருப்போம். அந்த சிடிக்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா, காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காம்பாக்ட் டிஸ்க் வந்து என்ன வொர்க்கிங் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் 2 பிரின்சிபல் இருக்கு. என்னன்னா, ஆப்டிகல் டெக்னாலஜி ஒண்ணு, அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லேசர் லைட்ன்னு 2 பிரின்சிபல்ஸ் இருக்கு. தென் வந்து இது நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல படிச்சிருந்திருப்போம். பிசிக்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்திருப்போம். எப்படின்னா, ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு 2 கான்செப்ட் படிச்சிருந்திருப்போம். அது சம்மந்தப்பட்டு தான் இந்த சிடி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. தென் வந்து சிடி வந்து எப்படி வந்து ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ்லாம் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம சிடிய வந்து ஒர்க் பண்றது வைக்கிறதுக்காக என்னன்னா, அத ரீட் பண்ண வைக்கிறதுக்காகன்னா சிடி பிளேயர் யூஸ் பண்ணுவோம். அந்த சிடி பிளேயர்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பவர் லேசர் பீம் வந்து என்னன்னா, அந்த சிடில வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம சிடி சைடு வந்துருங்க. சிடி சைடுல என்ன இருக்கும்னா, பிக்ட் அண்ட் லேண்டுன்னு வந்து 2 டைப்ஸ் இருக்கும். பிக்ட் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அந்த சிடில வந்து குழியா இருக்கும். சின்னதா நம்மளுக்கு தெரியாது கண்ணுல. அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும். அந்த சிடில வந்து என்னன்னா குழியா இருக்கும். அத வந்து என்ன சொல்லுவோம்னா, பிக்ட்ங்குவாங்க. லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னா சிடி. ஓகேங்களா? இப்ப என்ன நடக்கும்னா, அந்த லேசர் பீம் நான் சொன்னேன்ல, அந்த லேசர் பீம் என்ன பண்ணும்னா, பாஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னா, அந்த பிக்ட் வந்து எப்படின்னா, அந்த லைட் வந்து அந்த சிடில படும். அந்த பிக்ட் சர்ஃபேஸ்ல பட்டுச்சுன்னா, அந்த லேசர்ல பட்டுச்சுன்னா, அந்த லேசர் பீம் வந்து அந்த பிக்ட்ல பட்டுச்சுன்னா, அந்த பிக்ட் வந்து என்னன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதுவே வந்து லேண்ட்ல பட்டுச்சுன்னா, அது வந்து என்ன பண்ணும்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணும். இத சேர்ந்து தான் இந்த சிடி ஒர்க் ஆகுது. இப்ப பிக்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்ப என்ன நடக்கும்னா, அது வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கும். இப்ப வந்து என்னன்னா பைனரி கான்செப்ட் வருது. சோ, அதனால என்ன பண்ணுது, அந்த பிக்ல வந்து என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் ஆகாதனால அது 0ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கும். அப்புறம் லேண்ட்ல வந்து என்ன நடக்கும்னா, அந்த லேசர் பீம் படுறப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ, அப்ப என்ன பண்ணும்னா 1ன்னு எடுத்துக்கும். இந்த கான்செப்ட்ட பொறுத்து தான் பைனரி வந்து இங்க இங்க வந்து பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா? தென் சிடிய வந்து என்னன்னா 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. சிடி ரோமு, அடுத்து சிடிஆர், சிடிஆர்டபிள்யூ அப்படின்ட்டு. சிடி ரோம் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒரு வாட்டி தான் நம்ம ரீட் பண்ணவும் முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, மூவிஸு, கேம்ஸு, சாஃப்ட்வேர்ஸு இதெல்லாம் என்னன்னா, ஒரு வாட்டி தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அது மாரி வச்சுக்கிறது தான் என்னன்னா, சிடி ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? அதுக்கு ஃபுல் ஃபார்ம். தென் வந்து சிடிஆர் அது வந்து என்னன்னா ரெக்கார்டபிள். அப்படின்னா என்னன்னா, இது ஒன் டைம் தான் நம்ம ரீட் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னன்னா, ஈஸியா வந்து எரேஸ் பண்ண முடியாது இத பொறுத்தவரைக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணலாம்னா, ஒன் டைம் தான் நம்ம ரீட் பண்ண முடியும். அப்புறம் எரேஸ் பண்ண முடியவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து சிடிஆர்டபிள்யூ அப்படி வந்துருங்க. சிடிஆர்டபிள்யூ என்னன்னா, ரீரைட்டபிள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மல்டி டைம் வந்து என்னன்னா, டேட்டா வந்து என்னன்னா ரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் எரேஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து சிடியோட ஸ்பெக் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்ப சிடியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்னா 700 எம்பி. ஓகேங்களா? இதோட அப்ராக்ஸிமேட்டட் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து என்னன்னா 700 எம்பி. அடுத்து வந்து அந்த சிடியோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா 120 மில்லிமீட்டர் வந்து என்னன்னா அதோட டயாமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட ரீடிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்னா, நார்மலா ஒரு சிடி டிரைவோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 to x அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபன் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம்னா, சிடில வந்து ஸ்டோரேஜ் ஆகுறது வந்து என்ன ஃபார்ம் எப்படி இருக்கும்னா, மைக்ரோஸ்கோபிக் லேண்டா அப்படி இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த பிக்ட் எப்படின்னா அந்த குழி, அந்த ஃபிளாட், அந்த லேண்ட் சீரிஸ் சொன்னேன்ல, அதெல்லாம் என்னன்னா மைக்ரோஸ்கோப்பால தான் நம்ம பார்க்க முடியும். அந்த லேசர் பீம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா, அதோட என்ன இருக்கு, அந்த சொன்னேன்ல பைனரி ஃபார்ம் அத வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். அந்த லேசர வச்சு தான் அந்த சிடி டிரைவ்ல அந்த லேசர் இருக்கும். அந்த லேசர வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சிடில உள்ள பிக்ட் அண்ட் லேண்ட்ஸ வந்து யூஸ் பண்ணி நம்ம அத வந்து ரீட் பண்ண முடியும் அந்த சிடிய. இதுதான் இந்த இன்ஜினியரோட மேஜிக் பாத்துக்கங்க எப்படி இருக்குன்னு. பார்கோட். ஷாப்பிங் மால்லயோ இல்ல ஷாப்லயோ நம்ம திங்ஸ் வாங்குறப்ப அந்த திங்ஸ் முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கோடு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பார்கோட் அப்படி சொல்லுவாங்க. எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, எப்படி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கோட்ல இருந்து அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டருக்கு வருது? ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆல்ரெடி அந்த பார்கோட்ல வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த டேட்டாஸை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நம்ம பார்கோட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பார்கோட் ஸ்கேனர் என்ன பண்ணும்னா, அந்த டேட்டாஸில் வந்து லேசர்ஸை வந்து பாஸ் பண்ணும். ஆல்ரெடி அங்கே என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு 2 இருக்கு. அந்த பிளாக் வந்து என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி நேச்சுரலாகவே என்ன பிளாக்கு வந்து என்னன்னா லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ ஒயிட் வந்து என்னன்னா நேச்சுரலாகவே என்னன்னா லைட் வந்து எமிட் பண்ணுறது. அந்த மாதிரி நேச்சுரலாகவே அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லேசர் வந்து பாஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த லேசர் வந்து அந்த பிளாக்ல படுறப்ப அது அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அங்க வந்து என்ன நடக்குதுன்னா 1ன்னு வந்து கம்ப்யூட்டர் வந்து அசைன் பண்ணிக்கும். இப்போ வந்து என்ன ஒயிட்
ஒயிட்ல வந்து லேசர் வந்து பாஸ் பண்றப்ப அது என்ன பண்ணலாம், லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுதுன்னா அது வந்து 0 எடுத்துக்கும். இது மாதிரி கம்ப்யூட்டர் வந்து அந்த வேல்யூஸ் வந்து 0s 1s வந்து பைனரியா வந்து சேஞ்ச் பண்ணி அந்த உள்ள டேட்டாஸ் வந்து என்னன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து பாஸ் பண்ணுது. அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. பார்கோட 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. 1D பார்கோட், 2D பார்கோட் அப்படின்னு. இப்போ 1Dல வந்து எந்த பார்கோட் வருதுன்னா, இப்போ நம்ம வெர்டிகலா நம்ம ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் பின்னாடி இருக்குல்ல, அந்த பார்கோட்லாம் எதுல வரும்னா 1D பார்கோட்ல வரும். இப்போ 2D பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம QR இருக்குல்ல, ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, அந்த QR தான் என்னன்னா 2D பார்கோட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ரியல் டைம்ல ஒரு QR வந்து எப்படி நம்ம ஓன் மேடா வந்து பில்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் ஸ்க்ரீன்ல தெரியுதுல, அந்த வெப்சைட்குள்ள போய்க்கங்க. தென் இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்கோட் ஜென்ரேட்டர் அப்படிங்குவாங்க. தென் வந்து இந்த சைட் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. லைக் என்னன்னா லீனியர் கோடு, அடுத்து வந்து என்னன்னா அடுத்த போஸ்டல் கோடு, அடுத்தது QR கோடு, 2D QR, அடுத்தது மொபைல் டேக், இது மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எதுவோ அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு QR வந்து நீங்களாவே ஒன் மேடா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லீனியர் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன ஒரு பார்கோடு நம்ம வந்து பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்கு. நம்ம அதுக்கான ப்ராடக்ட் டீடைல்ஸ் நம்ம இல்லை. ஸோ நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஓன் மேடா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு QR வந்து நான் ஓன் மேடா வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இங்கே QR இருக்குல்ல 2D கோடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன மாதிரிலாம் வந்து ரோல் ப்ளே பண்ணோம் அந்த QR வந்து அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல மேலே அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. அந்த QR கோடு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. தென் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதில் நான் என்ன பண்ண போறேன்னா URL வந்து என்னன்னா பேஸ்ட் பண்ண போறேன். URL என்னன்னா இப்போ சேனல் ஒரு லிங்க் இருக்குன்னா அதுதான் வந்து இந்த QRல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ நம்ம அதை ஸ்கேன் பண்ணணும் என்னன்னா நம்ம என்ன URL கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த QRல நான் என்ன கொடுக்க போறேன்னா நம்ம சேனலோட லிங்க் வந்து அங்கே பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேனல் இருக்குல்ல அதை வந்து நம்ம சர்ச் பண்ணிப்போம். அதோட லிங்க் எடுக்கிறதுக்காக இப்போ சேனல் வந்து சர்ச் பண்றேன். ஸோ சர்ச்சில் போயிட்டு கோட் வித் அப்துல் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணணும் நம்ம சேனல் வந்துருச்சு. தென் வந்து ஷேர் கொடுப்போம். சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த URL தான் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் காப்பி பண்ணிட்டேன். தென் வந்து அந்த விண்டோக்கு வந்துடுறேன். இப்போ வந்து QR கோட் இருக்குல்ல அதில் வந்து டேட்டாவில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் என்ன கொடுக்கணும்னா இந்த டிக் இருக்குல்ல இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா ஜென்ரேட் ஒன் பார்கோட் பெர் ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டை கொடுக்கணும். ஜென்ரேட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த QR வந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்க. பார்கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க, நம்ம சேனல் வருதா இல்லையான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.